ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து 230 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். தஞ்சாவூரிலேருந்து 130 கிலோமீட்டர் தூரத்துலேயும், சீர்காழியிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த வைத்தீஸ்வரன் கோவில். சுருக்கமாக சொல்லணுன்னா, வைத்தீஸ்வரன் கோயில் ரயில்வே நிலையத்துக்கு பின்பக்கம் தாங்க இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற சித்தாமிர்த தீர்த்த குளத்தில் நீராடினா 1000க்கும் மேற்பட்ட நோய்கள் தீருன்றது பக்தர்களோட நம்பிக்கைங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தன்னை வேண்டி வருபவர்களின் அனைத்து வகையான நோய்களையும் தீர்த்து மக்களை காப்பவராக நம்பப்படுபவர் வைத்தீஸ்வரர். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பதிகம் பாடிய தலம் இந்த தலம். வலதுபுறம் தெரிகிறது தேவஸ்தான அலுவலகங்க. ராஜகோபுரத்துக்கு உள்ளேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, குடவரை விநாயகர். அவரை முதல்ல தரிசனம் பண்ணிக்கிறோம். ராஜகோபுரங்களை தாண்டி நுழைந்தால் நம்மை முதலில் வரவேற்பவர் இந்த பழனி ஆண்டவர் என்னும் பெயரிலான முருகன் சன்னதி. தரிசனம் பண்ணிக்கிறோம். தட்சிணாமூர்த்தி ஒரு தனி சன்னதியாக இருக்கார், அவரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வைத்தீஸ்வரன் கோயிலினுடைய பழைய பெயர் புள்ளிருக்கு வேலூர்னு சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அவ்வளவு மிக பழமையான கோயில் இந்த கோயில். கிட்டத்தட்ட 1300 வருஷம்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு தூண்கள்லேயும் மிக அழகான சிற்பங்கள் இருக்குங்க. மிக பிரம்மாண்டமான துவாரபாலகர் சிலைகள் நம்மளை வரவேற்குதுங்க. இதுதாங்க கருவறைக்கு செல்லும் வழி. மூலவரை இது உள்ளதான் போய் தரிசிக்க போகிறோம். இது கோயிலோட தங்க கொடிமரம். இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற செல்வ முத்துக்குமாரசாமின்ற பேரில் முருகன் வள்ளி தெய்வானையோடு நமக்கு அருள் பாலிக்கிறார். தமிழ் கடவுள் முருகனுக்கு வேல் கிடைத்த இடம் இக்கோயில் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலினுடைய அம்மன் தையல் நாயகி அம்மன் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். இது ஒரு தனி சன்னதியாக இருக்குது. இந்த தையல் நாயகி அம்மனை குலதெய்வமாக நகரத்தார் சமூக மக்கள் வழிபட்டு வருகின்றனர். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமையில் நடைபெறும் நகரத்தார் வழிபாட்டுக்கென்று பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்து அவர்கள் மாட்டு வண்டிகளிலும் நடைப்பயணமாக யாத்திரையாக வந்து இங்கு வழிபட்டு வருகிறார்கள். செவ்வாய் தோஷத்தால் திருமணம் நின்று போனவர்கள் இந்த கோயிலில் வேண்டிக் கொண்டால் செவ்வாய் தோஷம் தீர்ந்து திருமணம் கைகூடும் என்பது மக்களின் நம்பிக்கை. மூலவர் மேற்கு நோக்கி காட்சி தருவது ஒரு சிறப்பு. மூலவருக்கு எதிரில் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் தையல் நாயகி அம்மன். கிழக்கில் பைரவரும், மேற்கில் வீரபத்ரரும், தெற்கில் கற்பக விநாயகரும்,
வடக்கில் காளியமாக இருந்து நாலா திசைகளிலும் இருந்து இக்கோயிலை காவல் புரிகின்றனர். இதுதாங்க வைத்தீஸ்வரன் கோயிலினுடைய தலவிருட்சம், வேம்பு மரம். இதுதாங்க மிக பிரம்மாண்டமான சித்தாமிர்த தீர்த்த குளம். இதில் புனித நீராடினால் எல்லா நோய்களும் நீங்கும் என்பது இங்கு குவிகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.